மைனாரிட்டி பாப்புலேஷன் அஃபிஷியலாக லெஸ் தேன் 15% ரெண்டுமே எல்லாமே சேர்த்து. பட் அன்அஃபிஷியலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஹிந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். பட் ஆனால் அவங்க ப்ராக்டிஸிங் ரிலீஜன் வந்து கிறிஸ்டியானிட்டியோ இஸ்லாமோவோ இருக்கும். ஸோ இந்த முரண்பாடுகளை நீங்கள் எப்படி எடுத்துன்னு வர போகிறீங்க அப்படிங்கிறது ரெண்டாவது. ஃபஸ்ட்டு இது நம்ம வந்து கேஸ் சர்டிஃபிகேட் பற்றி பார்த்தோம். மூணாவது வந்து இதை வந்து நீங்கள் ஓப்பன் கொஸ்டினாக வைக்க போகிறீங்களா, இல்லை நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு பண்ண போகிறீங்களா, இல்லை அவங்க சொன்னால் சொல்லலாம், சொல்லாட்டி அவங்களுடைய விருப்பம் அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த டேட்டாவில் எந்த அளவுக்கு வேலிடேஷன் இருக்கும். இன்றைக்கி நான் விருப்பம் இல்லைன்னு சொல்லிவிடுவேன். நான் வந்து நான் ஒரு பிசி கேட்டகரி ஒரு எம்பிசி கேட்டகரின்னு வச்சுக்கோங்களேன். நான் வாங்கிட்ட ரிசர்வேஷனில் நான் நல்ல வெல்த்தியாக இருக்கேன். நான் சொல்ல மாட்டேன் அப்படின்றேன். அப்போது அந்த சொல்ல மாட்டேன்னு சொல்லும்பொழுது அப்போது உங்கள் அசோசியேட்டட் சாதி ஆர் அந்த கம்யூனிட்டியோடைய டேட்டா வந்து மிஸ் ஆகுதா ஃபுல்லாக? ஆனால் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது ஸோ இந்த மாதிரி ஒரு இடர்பாடுகள்லாம் இருக்கும்பொழுது இது எப்படி அட்மினிஸ்டர் பண்ண போகிறீங்க, எப்படி கேள்வி கேட்க போகிறீங்க, எப்படி வெரிஃபை பண்ண போகிறீங்கிறதுல நிறையா பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்குது. அதனால் கேள்வி கேட்குறாங்க, எதிர்க்கிறாங்க.